அல்லாஹ்வோட தொடர்புள்ள ஆலிம், அல்லாஹ்வோட தொடர்புள்ள டாக்டர், அல்லாஹ்வோட தொடர்புள்ள பைலட் தேவ சமுதாயத்துக்கு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க பாக்குறது அந்த புள்ளட படிப்பை மட்டும்தான், அந்த புள்ளட பணத்தை மட்டும்தான். மார்க்கத்தை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அதுக்கு பின்னால கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் ட்ரக்ஸ் அது இது வானத்துக்கு பிறகு தலையில கை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு மாலையை வித்தாவது நான் தாரேன், இவனை எப்படியாவது திருத்தி தாங்க. அது பிறகு நீ மாலையை வித்தும் வேலை இல்ல, காப்ப வித்தும் வேலை இல்ல, காணிய வித்தும் வேலை. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கும். இமாம் ஷாஃபியுடைய தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ல சந்தோஷமா இருப்பா இன்ஷா அல்லாஹ். இந்த புள்ளைய உருவாக்கினா, பச்சை புள்ளைய தூக்கிட்டு பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வந்து 6 வயசுல ஹாபிஸ் ஆக்கினா இமாம் ஷாஃபி. 9 வயசுல 3000க்கு மேற்பட்ட ஹதீஸ் முவத்தா மாலிக பாடமாக்க வச்சா. செய்த தொழில் என்ன? மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிஞ்ஞாங்கோப்பையை கழுவி அதுல வார வருமானத்துல தான் புள்ளைய ஓத வச்சு. சாய் செய்த தியாகம். சொன்னா, மகனே மதீனாவுல பெரிய ஒரு ஆலிம் இருக்கிறார் இமாம் மாலிக், போய் அவர்கிட்ட படி. அங்க போனா இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டார். நீ முஃப்தி, ஃபத்வா கொடுக்க தகுதியானவர். அராஃபி கல்பிக நூரா ஷாஃபி, உன்னுடைய கல்புல எனக்கு வெளிச்சம் விளங்கு. மாலிக் கிட்ட படிச்சு திரும்பி வந்தார். தாய் சொன்னார், மகனே யமனுக்கு போ, பெருமளமாக்கல் இருக்கிறான். போனார் யமனுக்கு. திரும்பி வந்தார். சொன்னா, மகனே நான் ஓத வைக்கிறேன் உன்னை, பாத்திரம் கழுவி பக்தாத் இராக்குக்கு போ, ஓது, மார்க்கத்தை படி, பெருமுலமாக்கல் இருக்கிறாங்க. 25 வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஷாஃபி. 6 வருஷம் மதரசால உருண்டா, 6 வருஷமா 40 வருஷம் 30 வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ளை, லண்டன்ல இருக்கிறார். 10-12 வருஷம் வரவே இல்லை நாட்டுக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை, சல்லி வருது. மார்க்கத்துக்காக உருண்டா 8 வருஷமா 10 வருஷமா, அல்லாஹு அக்பர். 25 வருஷம் இமாம் ஷாஃபியுடைய இல்மை தேடிய காலம். கடைசியில பக்தாதுக்கு போனா அங்க இமாம் ஷாஃபியுடைய புகழ் உலகெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறேன். அறிவு கடல். ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி, மன்னர் ஹாரூன் ரஷீத் சும்மாவே உலமாக்களை மதிப்பவர். இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து தன்னுடைய அரசு சபையில உட்கார வைத்து விட்டார் முஃப்தியாக. இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும், தாயை பார்க்கணும். என்ன செய்தார்? ஒரு சாக்கு நிறைய, ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறை